கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டதுங்கிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் இல்லையா? நம்ம எல்லாம் பாபா என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், பாபா நான் சொல்கிறது உங்கள் காதில் கேட்குதான்னுட்டு இருக்கோம்ல. அமக்களம் ஒரு பதில் சொன்னார் பாருங்கள், உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறார். நானே நேரில் வந்து முடித்து வைப்பேன்கிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. உண்மையிலே நம்மளாம் கொடுத்து வைத்தவர்கள் இல்லையா? பாபா வந்து அமர்க்களமான ஒரு அருள் வாக்கை இன்று நமக்கு கொடுத்துருக்கிறார். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது, நானே வந்து முடித்து வைப்பேன்கிறார். அதனால் நம்மெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். சாய்நாதர் வருவார், நம் கவலைகளை தீர்ப்பதற்கு ஓடி வருவார் சாய்நாதர். எந்த ஃபார்மில் வராருங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். நேரில் வருவேன்கிறாரு. அதனால் இந்த ஃபார்ம் தாங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு, ஏன்னா அதையும் அவர் தான் முடிவு பண்ணுறாரு. நிச்சயமாக வருவார், முடித்து வைப்பார். சத்தியமான உண்மை, அது அவருடைய சத்திய வாக்கு அது இல்லையா? இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். 3 சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ரமா அவர்களுக்கு. சகோதரிக்கு நியாயமான கோரிக்கை, மகனின் திருமண பத்திரிகையை நான் உங்களது பாதங்களில் வைத்து எடுத்து செல்ல வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாருங்க, அமக்களப்படுத்துகிறார் ஆசீர்வாதம். அதோடு நிப்பாட்டில் இங்கு ஷீரடியில் சகோதரிக்கு அருள் மழைனா, கோயம்புத்தூரில் திருமணத்தின் போது உண்மையிலேயே ரியல் மழை, அங்கும் அருள்மழை பெய்து மழையை நிப்பாட்டுகிறார் சாய்நாதர். அதெல்லாம் சாய்நாதரால் தான் முடியும். அவரிடம் சரணடைந்தால், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் எல்லா அற்புதங்களும் நிகழும்ன்றதுக்கு இந்த அற்புதம் ஒரு பிரமாதமான உதாரணம். அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி வித்யா அவர்களுக்கு. நம்முடைய எபிசோட்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். நிறைய சகோதரிகளும் அதை வழிமொழிகிறீர்கள். இங்கு என்ன நடந்தது? சகோதரியின் மகள் லைசன்ஸ் கிளம்புறாங்க. அன்றைக்கி வெளியான எபிசோடில் முதல் செக்மெண்ட்டே லைசன்ஸ் பற்றி தான். சகோதரிக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நடந்தது, பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம். அடுத்து இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனையை பாபா இங்கே நமக்கு கொண்டிருக்கிறார். குழந்தை சுறுசுறுப்பாக இருக்கான் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் ஹையருக்கு போய் ஹைப்பர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த குழந்தை அந்த மாதிரி இருப்பதனால் அந்த தாய்க்கு மிகப்பெரிய அவப்பெயரை உண்டு பண்ணுகிறார்கள். நீ தான் காரணம், அத்தனைக்கு நீ தான் காரணம்னு வெளியாட்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் தந்தையே அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்ல? மிகப்பெரிய சோகம் சகோதரிக்கு. ஆனால் சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார். அவங்க வாயெல்லாம் மூடிட்டார். எல்லாருடைய வாயுமே அப்படி க்ளோஸ் பண்ணிட்டார். நான் வந்து முடித்து வைப்பேன்கிறார் இல்லையா? சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணார் பாருங்கள், அமக்களப்படுத்திட்டார் சாய்நாதர். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம்னா, நம்ம எங்கேயாவது பயணப்படும் போது நம்மெல்லாம் பாபாட்ட கேட்போம், பாபா என் கூட வரீங்களா, நீங்கள் கூட வாங்க பாபா அப்படின்னு கேட்போம். அப்படி ஒரு சகோதரி கேட்டாங்க. திருநெல்வேலியை சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்கள் கூடவே போயிருக்காருங்க. அதுதான் சாய்நாதர். அழைத்தால் ஓடி வருவார், சாயின் கூப்பிடு ஓடி வருவேங்கிறார் இல்லையா? பாருங்கள் என்ன அற்புதம் பாருங்கள். இது சகோதரியின் குரல்லே நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை கொடுத்து இன்று சாய்நாதர் கொடுக்கின்ற சத்திய வாக்கு அருள் வாக்கு அமர்க்களப்படுத்திட்டார். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டதுங்கிறாரு. அதனால் கவலையே பட வேண்டாம். நம்ம பேசுவதை சாய்நாதர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நானே நேரில் வந்து முடித்து வைப்பேன்கிறார். கவலையே படாதீங்க. பாபா வருவார், நம்முடைய பிரச்சனைகளை முடித்து வைப்பார், நம்முடைய துயரங்களை தீர்த்து வைப்பார், துன்பங்களை துடைத்தெறிவார் சாய்நாதர். நம்பிக்கையோடு காத்திருப்போம், நிச்சயமாக வருவார். இப்படி அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சமீபத்தில் என்னை ஷீரடி அழைத்திருந்தார் சாய்நாதர். ஃபஸ்ட் கிளாஸ் தரிசனம், அமர்க்களப்படுத்திட்டார். நான் எப்போ ஷீரடி போனாலும் மாமரம் தரிசனம் பண்ணாமல் நான் திரும்பி வர்றதில்லை. இந்த முறையும் மாமரம் சென்றேன். அற்புதமாக துனி பூஜை, சகோதரிகள் எல்லோரும் இருந்தாங்க. எல்லோருக்கும் ஆசீர்வாதம், அமர்க்களமான ஆசீர்வாதம். எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள் ஷீரடியிலேருந்தே கிளம்பினோம்.
எல்லா சகோதரிகளும் என்கிட்ட கேட்டுட்ருக்க கேள்வி, அண்ணா மாதம் மாதம் கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஆமாம், மாதம் மாதம் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் எல்லாம் தொடர்பில் இருந்தீங்கன்னா நான் டேட் சொல்லுவேன், உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்களும் வரலாம். நமக்கு அங்கே ஷீரடியில் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறது யார்? இதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள். அதெல்லாம் நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம அற்புதங்களுக்கு வந்துடுவோம். பிரமாதமான அற்புதங்கள் இன்றைக்கி அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர். முதல் அற்புதமே உண்மையிலே அமர்க்களப்படுத்திட்டார். முதல் அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தாய்மார்கள் எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனையை முதல் அற்புதமாக சாய்நாதர் கொடுத்திருக்கிறார். அப்போல்லாம் குழந்தைங்க துருன்னு இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி அதே குழந்தை அப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு புதுசாக பேர் வச்சுருக்காங்க, ஹைப்பர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை அப்படி இருப்பது தாய் தான் காரணங்கிறதையும் ஒரு முடிவோடு இருக்காங்க. அந்த தாயை தான் தூற்றுகிறார்கள். அதாவது வெளியில் இருக்கிறவங்களாம் சொன்னால் கூட பரவாயில்லைங்க, அந்த வீட்டில் உள்ளவர்களே இந்த தாயை பழிக்கிறார்கள். நீ தான் காரணம், இந்த குழந்தை இப்படி இருக்கான்னா அது காரணம் நீ தான், நீ ஒழுங்காக வளர்க்கலை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு ஒரு சகோதரி எங்கிட்ட வந்து அழுகுறாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய துன்பத்தில் இருந்தேன். ஸ்கூலில் கூட இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுக்கிறது இல்லை, நாங்கள் டிசி கொடுத்துட்றோம் கூட்டு போயிடுங்கிறாங்க. அதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரில எனக்கு. ஒரு குழந்தை அந்த மாதிரி இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளுறது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் பாபா இருக்கிறார், சாய்நாதர் இருக்கிறார். நான் என் கணவரோட சண்டை போட்டு என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனை என் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்தேன்னா, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அவனுக்காக 48 நாட்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுபோக அவனை உட்கார வச்சு ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சொல்ல ஆரம்பித்தேன், எழுத ஆரம்பித்தேன். அவனையும் எழுத வச்சேன். அழகாக மாறினான். 10th எக்ஸாம் வந்தது. என் கணவர் மிகப்பெரிய இடியை தூக்கி என் தலையில் போட்டார். இந்த 10th எக்ஸாமில் மட்டும் அவன் ஃபெயிலாக போட்டோம். அப்படி ஃபெயிலாக போயிட்டான்னா உனக்கு எனக்கும் டைவர்ஸ் தான்ட்டார். எவ்வளோ பெரிய அதிர்ச்சி இல்லைங்களா? அந்த சகோதரி கண்ணீரோடு பாபாவோட உட்காந்துருக்காங்க. அதோடு மட்டும் விடலை, டைவர்ஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லை, உன் குழந்தைங்களும் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, வெளியில் தான் போகணும். இதெல்லாம் கண்டிஷன், இதெல்லாம் கணவரோட கண்டிஷன். சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். மகளும் ஹெல்ப்புக்கு வந்தாங்க. அற்புதமாக தம்பியை தயார் பண்ணாங்க. அவன் பிரமாதமாக டெய்லி காலையில் தூங்கி எழுந்திரிச்சு 18 முறை ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெய் எழுதிட்டு வந்தான்னா அவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. 10th எக்ஸாம் வந்தது. பிரமாதமாக எழுதியிருக்கம்மா, நீங்கள் கவலையே படாதீங்கம்மான்னா அவன்கிட்ட பெரிய மாற்றம். இப்போல்லாம் என் கணவர் அதெல்லாம் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவர் அதிலேயே முடிவாக இருந்தார். அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா டைவர்ஸ், நீங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளில போகணும், இதே தான் சொல்லிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பா இருக்கார், என்னை காப்பாற்றுவார், மிகப்பெரிய நம்பிக்கையோடு சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் ஷீரடி தரிசனம் முடிச்சுட்டு வர்றோம். நாங்கள் 10th ரிசல்ட் வருது. என் மகன் அற்புதமாக பாஸ் செய்தான். என் கணவர் வந்து அசந்துட்டார். சாய்நாதர் தான் அவர் நம்ம கூடயே இருக்கார். எந்த கவலையும் படாதீங்க, குழந்தை இந்த மாதிரி ஹைப்பராக இருக்கான், அவனால் எனக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படியெல்லாம் யார் நினைக்காதீங்க. அப்பா இருக்கார், நம்ம அப்பா இருக்கார், நம்மை காப்பாற்றுவார், அந்த குழந்தையை காப்பாற்றுவார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தையும் ஒன்று தான். ஹைப்பருக்கு ஒரு மாதிரி ஒரு அருள், நல்லா இருக்கிற குழந்தைக்கு ஒரு மாதிரி அருள், அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் சாய்நாதரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சரிசமம் தாங்க. அந்த கோர்ட்டில் அதான் நீதி, ஒரே மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவார் சாய்நாதர். அதனால் கவலையப்படாதீங்க, அப்பா நம்ம கூடயே இருக்கார். சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க, அண்ணா இதை நீங்கள் சொல்லணும், நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு நான் சொல்லி தான் நான் பிரார்த்தனை பண்ணேன். நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், அதுபோல் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒதுக்கி தள்ளாதீர்கள், அவங்களோட தாயை பழிக்காதீர்கள், பாபா இருக்கார் நம்ம கூட அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா. நாங்கள் உண்மை சத்தியம், நம்ம கூட தான் இருக்கார் அப்பா, நமக்கு அருளை வாரி வழங்குவதற்கு நம்மோடு தான் இருக்கிறார், எந்த கவலையும் படாதீர்கள். அந்த குழந்தைங்களாம் சிறப்பாக சும்மா பெரிய ஆளாக வருவாங்க, நிச்சயம், சத்தியமான உண்மை இது இல்லையா? இப்படி பிரமாதமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி ஒரு தாய்க்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை துடைத்தெறிந்தார் சாய்நாதர். இந்த அற்புதம் எப்படின்னா, அடுத்து பாருங்கள், அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ரமா அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாஸ்டருடன் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு சகோதரியின் மகனுக்கு திருமணம். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் கல்யாணம், கோயம்புத்தூரில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 3 வாரம் லீவு. என்ன, சகோதரியும் வேலை பார்க்குறாங்க, கணவரும் வேலை பார்க்குறாங்க. அப்போ 2 பேர் லீவ் எடுத்துகிட்டு தான் வந்தாகணும். 3 வீக்ஸ் தான் லீவ் இருந்தது. சகோதரிக்கு மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய ஆசை, திருமணத்திற்கு முன்னாடி அந்த பத்திரிகையை கொண்டு போய் அப்பாவோட பாதத்தில் வச்சிடணும். கணவர்கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன பண்ணலாம்?
ஏமா நமக்கு இருக்கிறதே 3 வீக்ஸ் டைம் தான், ஷீரடி போனால் 3 நாள் அங்கே போயிடும், ஒன்று வேணால் பண்ணலாமா, திருமணத்திற்கு பிறகு மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு போவோமான்னு. இல்லைங்க, எனக்கு அந்த ஆசை, அதை மட்டும் நிறைவேற்றி வைங்களேன்னாங்க. கணவர் உடனே ஓகே பண்ணிட்டாரு. ஷீரடிக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. பாபாவோட ஆசீர்வாதம் பாருங்கள், அமர்க்களமாக ஷீரடி போய் இறங்குகிறார்கள். சகோதரிக்கு என்ன ஆசைன்னா, தாலியையும் பத்திரிகையும் பாபாவின் பாதத்தில் வைக்க வேண்டும் இல்லையா. நம்ம ஷீரடி போனவங்களுக்கெல்லாம் தெரியும், அப்படி 2 சைடு போவோம், சென்ட்ரல்லையும் போவோம். சென்ட்ரலில் போனால் அப்படி சமாதி பார்த்துட்டு அப்படி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கலாம். ரைட் சைடு போனோம்னா நேராக அப்பாவோட சிரசில் கை வச்சு வணங்கிட்டு நம்ம அப்படியே வெளில போகலாம். லெஃப்ட்டில் போனால் பாதங்களை வணங்கி விட்டு அந்த பக்கம் போகலாம். சகோதரிக்கு என்னென்னா, நம்மளை எந்த பக்கம் விட போகிறாங்க அது யாருக்குமே தெரியாது, பாபாவுக்கு தான் தெரியும். அது நம்ம எந்த ரூட்டில் போகணுங்கிறது அவர் அங்கே தான் முடிவு பண்ணுவார். அவர் சகோதரி கரெக்டாக பாதம் சைடு கூட்டிகிட்டு போகிறாரு. நேராக போய் அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்ட கொடுத்தாங்க எல்லாத்தையும். அவர் அப்பாவின் பாதத்தில் வச்சார், சமாதியில் வச்சார். அங்கிருந்து மலர் எடுத்து கொடுத்து சகோதரி கையில் கொடுக்குறார். சகோதரி கண்களில் கண்ணீரோடு அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் வராங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு இல்லையா, சமாதி மந்திர் விட்டு வெளில வந்தோடனே ஒரு வேப்பிலை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டிங்களா, பாபா நான் கல்யாண பத்திரிகை கொண்டிருக்கேனே இல்லையா. சகோதரி நியாயமான கோரிக்கை தானே. ஒரு சுத்த நாங்கள் அது விஜயதசமி டைமு, டெக்கரேஷனுக்காக அந்த சீரியல் பல்ப் டெக்கரேஷன்லாம் ஒரு தம்பி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சகோதரி அந்த மிகப்பெரிய கனவோடு, அதாவது ஒரே ஒரு வேப்பிலை கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடு அந்த குருஸ்தான் அப்படி சுற்றி வராங்க. கரெக்டாக அந்த ஏணி இருக்குது இல்லைங்களா, அந்த ஏணியை கிராஸ் பண்ணும்போது மேலேருந்து தீதின்னு ஒரு குரல். சகோதரி தலையை தூக்கி பார்க்குறாங்க. அப்படி ஒரு இலையை கொடுத்து அந்த பையன் எடுத்து கொடுக்குறாரு. சகோதரி கண்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பான்னாங்க. இப்போ சுற்றி வராங்க. 2வது முறை வரும்போதும் அதே தம்பி தீதின்னு கூப்பிட்டு இன்னொரு இலையை கொடுக்குறார். சகோதரிக்கு இப்போ கண்ணீரை அடக்கவே முடியல. பாபா உங்கள் கருணை என்ன கருணை பாபான்னாங்க. சுற்றி வந்தாங்க. 3வது முறை வரும்போதும் அதே தம்பி கூப்பிட்றாரு, தீதின்னு கூப்பிட்டு இன்னொரு இலை கொடுக்குறாரு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பா எனக்கு இது போகிறோம்ப்பா, எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, மாப்பிள்ளைக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒன்று எங்கள் குடும்பத்துக்கு ஒன்று 3 இலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சுற்றி குருஸ்தானில் ப்ரீஸ்ட் இருப்பார் இல்லைங்களா, அவர்கிட்ட பத்திரிகையை கொடுத்து என் பையன் கல்யாணம் உள்ளே வச்சு கொடுங்களேன்னா அவர் வாங்கி நேராக உள்ள பாபாவோட படம் இருக்கு இல்லைங்களா, அங்கே தூக்கி வச்சுட்டாருங்க. சகோதரியும் திருப்பி கொடுப்பார் நின்றுட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் கேட்டாங்க, அந்த பத்திரிகை எடுத்து தரீங்களான்னு. ஏன் எது கேட்குறீங்க, பாபாவுக்கு தானே கொடுத்தீங்க, அது அங்கேயே இருக்கட்டும், பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்ன உடனே சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபாவின் பாதத்தில் பத்திரிகையை வைக்க வேண்டும்னு ஆசைப்பட்டேன்னா கடைசியில் அது பாபாட்டே போய் சேர்ந்துருச்சுன்னா அந்த பத்திரிகை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எனக்கு வேப்பிலையும் கொடுத்து மலர்களும் கொடுத்து அந்த பத்திரிகை அவரே எடுத்துக்கிட்டாருண்ணா. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அற்புதமாக திருமணம் நடந்ததுண்ணா, பிரமாதமாக. ஆனால் அன்றைக்கி காலையில் திருமணத்திற்கு முன்னாடி எல்லோரும் திருமணத்திற்கு வருவாங்களா, எப்படி வரப்போகிறாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டோம். நாங்கள் கோயம்புத்தூரில் அப்படி ஒரு மழை கல்வர்ஷமாக கொட்டுது, எப்படி வரப்போகிறாங்க எல்லோரும், பயங்கரமாக மழை பெய்யுதுன்னு நான் நேராக அப்பா தான் பாதங்களை பிடிச்சிக்கிட்டேன். அப்பா எனக்கு ஷீரடியில் அருள்மழை பொழிந்தீர்கள், இப்போ இந்த மழை கல்யாணத்துக்கு பாதிப்பாயிடுமோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மழை அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் திருமணம் முடிகிற வரைக்கும் மழையே இல்லைன்னா அப்படி ஒரு அருள் மழையை மீண்டும் பொழிந்தார் சாய்நாதர். நியாயமான கோரிக்கைகள் சாய்நாதர் நிறைவேற்றி வைப்பாருங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை நான் சொல்கிறேன். நான் என்ன அற்புதம் இல்லைங்களா, பிரமாதமான அற்புதம். சகோதரிக்கு பத்திரிகையை பாபாவின் பாதங்களில் வைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது என்கிட்டே இருக்கட்டும்ங்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போனால் பத்திரிகை கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்க வச்சுட்டார் பாபா. அவர் நம்முடைய யார், அப்பா இல்லைங்களா, அம்மா இல்லைங்களா, எல்லாமே அவர் தானே நமக்கு இல்லையா. சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர், அதனால தான் சகோதரின் பத்திரிகை அவரே வச்சுக்கிட்டார். அவரே அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு செல்லுங்கள், நம்பிக்கையோடு அவரிடம் வேண்டுங்கள், நமக்கு என்ன கோரிக்கை அதை நிறைவேற்றி வைப்பார் சாய்நாதர். இப்படி சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புத நிகழ்ச்சியை சாய்நாதர் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி வித்யாவுக்கு என்ன அற்புதம் பாருங்கள். 5 விளக்கு பூஜையின் மகிமையை சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன அற்புதம்னா, பிரமாதமான 5 விளக்குனா, பொக்கிஷமான பூஜைனா, அது செஞ்சால் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாங்க. சகோதரின் மகளுக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது. 2 முறை லைசன்ஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு போகிறாங்க. 2 முறையும் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ 3வது முறை செல்வதற்கு தயாராகிறாங்க. டேட்டு அங்கெல்லாம் டேட்டு தானே கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேட்டில் தான் போக முடியும். பார்த்தா கரெக்டாக தேர்ஸ்டே. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சரிம்மா நீ இன்றைக்கி தேர்ஸ்டேவாக இருக்குது, காலையில் ஒரு வாட்டி ஓட்டி பார்த்துரு அப்படின்னாங்க. ஓட்டி பார்த்தா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னடா அது இப்படி நடக்குதுன்னு சொல்லி நேராக அப்பாட்ட தான் உட்காந்துட்டாங்க.
அப்பா என்னப்பா இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நடக்குது, நீங்கள் கூட இருந்து பார்த்துக்குங்கப்பா, லைசன்ஸ் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சகோதரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது. எபிசோட் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டே யூகேயில் லைசன்ஸ் கிடச்ச செக்மெண்ட் தான் சொல்கிறேன். 3 முறை சகோதரி தவறி விட்டார்கள், இந்த முறை செல்லும்போது லைசன்ஸ் கிடைத்ததுன்னு நான் சொல்கிறேன். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அப்பா பதில் கொடுத்துட்டாரு. அந்த எபிசோடில் ஒரு அற்புதமான விஷயம் சகோதரி செஞ்சுருப்பாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எனக்கு லைசன்ஸ் பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றின்னு எழுதி அப்பாவோட பாதத்தில் வச்சுருப்பாங்க. சகோதரிக்கு அதுவும் ஆசீர்வாதமாகப்பட்டது. எடுத்தாங்க பேப்பரை, என் மகளுக்கு லைசன்ஸ் பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றின்னு எழுதி வச்சுட்டு பொண்ணை கூப்பிட்டாங்க, உனக்கு இன்றைக்கி லைசன்ஸ் கன்ஃபார்ம்டு. பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அந்த நம்பிக்கைக்கு பாபா அற்புதமாக அருளாசிகள் கொடுப்பார். இப்போ போனாங்க, டெஸ்ட்டுக்கு போனாங்க. டெஸ்ட்டு ரவுண்டு அடிச்சுட்டு பொண்ணு இறங்கி ஓடி வர, அம்மா நான் பாஸ்மா அப்படிங்கிறாங்க. அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கும்போது, அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நிறைய சகோதரிகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நடக்குமான்னு கேட்காதீங்க, நடத்தி கொடுப்பாரான்னு கேட்காதீங்க. எங்கள் அப்பா செய்வார், நடத்தி கொடுப்பார் அப்படி நினைங்க, நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். அப்பாவுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப பிடிக்கும், கெட்டியாக பிடிச்சிக்குங்க இல்லையா. நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசும்போது மனவேதனையாக இருக்குது, மனம் சஞ்சலமாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பெங்களூரை சேர்ந்த சகோதரி ரேகாவும் இதே தான் சொன்னாங்க என்கிட்ட. அண்ணா பயங்கரமான மன அழுத்தம்னா, பயங்கரமான டார்ச்சர்னா, ஆஃபீஸில் மேலதிகாரியின் தொந்தரவு படு பயங்கரமாக இருக்குண்ணா அப்படின்னாங்க. அதற்கு ஒரு அற்புதமான வழி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். நம்ம சுந்தரகாண்டம் இல்லையா, ஆஞ்சநேயர் பாபா வேறு வேறு கிடையாது இல்லையா. அந்த சுந்தரகாண்டம் படித்தோம்னா இந்த மிகப்பெரிய ஒரு வேதனையிலிருந்து நம்ம வெளில வந்துடலாம். படிக்க முடியலையா, நம்ம சேனலில் 3 நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன். 3 நிமிடங்களில் சுந்தரகாண்டம் ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு வாட்டி கேட்டுட்டு ஆஃபீஸ் போங்களேன், ஒரு வாட்டி கேட்டுட்டு இந்த பிரச்சனையை கையாளுங்கள், அப்படி மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். சகோதரிக்கு அதான் சொன்னேன், அம்மா சுந்தரகாண்டம் படிங்க, நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவீர்கள், உங்கள் பிரச்சனைக்கு முடிவு வரும். சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சாய்நாதர் ஆஞ்சநேயர் வேறு வேறு இல்லைன்னு சொன்னேன். சகோதரி நேற்றுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா மாபெரும் பொக்கிஷம் நான் சுந்தரகாண்டம், எனக்கு மேலதிகாரியாக இருந்த ஒரு பயங்கரமான டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தார், நான் சுந்தரகாண்டம் தான் படிச்சுட்டு ஆஃபீஸ் போனேன், நேற்று அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டார்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவர் ரிசைன் பண்ணிட்டார் சந்தோஷம் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே ஒரு டார்ச்சராக இருந்தார் எங்கள் ஆஃபீஸில், இன்றைக்கி ஆஃபீஸ் மொத்தம் ரிலீஃப் ஆகிடுச்சுங்கிறாங்க. அதுதான் சாய்நாதர். நம்முடைய பிரச்சனைகளை முடித்து வைப்பார் சாய்நாதர். நானே நேரில் வந்து முடித்து வைப்பேன்கிறார் சாய்நாதர் இல்லையா. எப்படி வந்தார் பாருங்கள், நேரில் வந்தார்னா சுந்தரகாண்டம் மூலமாக வந்தார். இப்படி எந்த ஃபார்மில் வரேங்கிறது அவர் தான் முடிவு பண்ணுவார். எல்லா திசைகளிலும் இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். அதான் அடுத்த அற்புதம். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் திருநெல்வேலி இருந்து சகோதரி காயத்ரியின் அற்புதம் அவங்க குரல்லையே சகோதரி பிரமாதமாக நேரேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க குரல்லே நம்ம கேட்க போகிறோம். சக்தி பீட யாத்திரை கிளம்புறாங்க, தனியாக போகிறோமே, யாருமே நமக்கு பாதுகாப்பு இல்லையே, அப்பா நீங்கள் கூட வாங்கப்பான்னு கூப்பிட்டா அற்புதமாக கூட போயிட்டு வர்றாருங்க. போயிட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணுற வரைக்கும் கூட இருக்கார். அதுதான் சாய்நாதர். அப்பா இல்லைங்களா, அப்பான்னா அவரோட டியூட்டி கரெக்டாக செய்ய மாட்டாரா, மக்களை படுத்திடுவார் சாய்நாதர். வாங்க இப்போ பிரமாதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். பிரதரமிஷ்டம் சீவரணம் சர்வஜம் பிரசன்னவதனம் தியாயேது சரகுணபடாந்தே தீபுரோதே ஏவம் குண சகலவிடேதனாஹாம் சிஷ்டாதாம் அஸ்யாமிருதமானாதாः கோபுரம் டிவி சர்வசாயி பக்தமஹாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் क्षेमादैर्घ्यविद्वदयाजुलारोग्ये सद्यानाम् अभिवर्तेर्तमरोगदिडगात्रकाण्डतीर्थम धन धान्ये सक्षन्दान सकलसौभाग्यगात्रतं देहारोग्यता मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादफलसिद्ध्यर्थं कर्म पितरो शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसङ्कट मनक्लेश निवर्ति प्राप्त्यर्थं मनसन्तोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोळिल्द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं सकल दोष निवारण प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरवे नमो नमः। बादारविन्ददो सदाढ्यमूलादिवासात् सुधास्राविनं दिक्तमप्य प्रियं दम् तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्कुरुं सायिनाथम्। ओं गां सायिनाथाय नमः। ओं
லக்ஷ்மீநாராஜனாதனமகாவம் கிருஷ்ண ராம சிவமாருத்யாதிரூபாய நமகாவம் தேச சாயினே நமகாவம் கோதாவரி தட சிரடிவாதனே நமகாவம் பக்தகிருதாலதாத நமகாவம் சர்வகிருத்பாதனே நமகாவம் பூதாவாசாத நமகாவம் பூத பவிஷ்யத்வார்ஜிதாத நமகாவம் காலாதீதாத நமகாவம் காலாத நமகாம் காலதர்ப்பதமனாத நமகாவம் மிருத்யுஞ்சயாத நமகாவம் அமர்த்தியாத நமகாவம் மர்த்தியாபயப்பிரதாத நமகாவம் ஜீவாதாராய நமகாவம் சர்வாதாராத நமகாவம் பக்தாவன சமர்த்தாத நமகாவம் பக்தாவன பிரதிங்காத நமகாண்ணோ ஸ்ரதாத நமக ஆரோக்கியம் க்ஷேமதாத நமகாவம் தனமாங்கல்ய பிரதாத நமகா ருத்திஷ்டிதாத நமகா புத்திரமித்திர கலத்திரபந்ததாத நமகா யோகேஷ மகாத நமகா ஆபத் பந்தவாத நமகா மார்க்கபந்தவே நமகா புக்தி முக்தி ஸ்வர்கா போரத நமகா பிரியாத நமகா பிரீதிவர்தனாத நமகா அந்தர்யாமினே நம சச்சிதாத்மே நம ஆனந்தாத நமகா ஆனந்தாத நமகா பரமேஸ்வராத நமகா பரபிரம்மணே நமகா பரமாத்மே நமகா பரமசுகதாத நமகா பரமேஸ்வராத நமகாவம் ஞான ஸ்வரூபினே நமகா ஜெகதபுத்ரே நமகா பக்தாநாமாத்ருதாத்ருவிதாமகாத நமகா பக்தபயப்பிரதாத நமகா பக்தபராதிநாத நமகா பக்த அனுக்கிரக காதராத நமகாவும் சரணாகதவஸ்தலாத நமகா பக்தி சக்தி பிரதாத நமகா ஞான வைராக்கியதாத நமகா பிரேம பிரதாத நமகா சம்சய கிருதய துர்பல்ய பாபகர்ம வாசனா ஜெயகராத நமகா கிருதரந்திகா நமகா சாய்நாத குருவே நமோ நமஹ சிரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி சுரவம் சர்வரோக தோஷ நிவாரணம் வியாதி நிவாரணம் ஞான சாயிநாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்திரஸ்து ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரக விவந்தனா மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத் தனம் தானியம் வசும் பகுபுத்திரலாபம் சதசம் ஸ்தரம் தீர்கமாதுஹு ராஜாஜ பிரதேகதாகினேः மோ வஜம்பைः ஸ்ரவணாஜ குருமஹே சமே காமான் காமகாமாஜமக்கியம் காமேஸ்வரோகை ஸ்ரவணோ ததாது குபேராஜ வை ஸ்ரவணாஜ மகாராஜாஜ நமः சிரடிவாசாஜ வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரஜோதயாத் சாய்நாத குருவே நமோ நமः ஏகமுக கல்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ வரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய்பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, சகோதரி காயத்ரியின் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். சக்தி பட யாத்திரைக்காக சகோதரி கிளம்புறாங்க. அப்பாவை தான் அழைக்கிறார்கள். அப்பா, எனக்கு யாரும் துணை இல்லைப்பா, எனக்கு கூட வரவங்க யாருன்னு கூட தெரியாதுப்பா, எனக்கு நான் தனியாக தான் போகிறேன், நீங்கள் கூட வரீங்களா, வாங்கப்பா. அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். இங்கே கிளம்புனதிலிருந்து மீண்டும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுற வரைக்கும் கூட இருக்காருங்க. பாருங்கள் சகோதரி எப்படி சொல்கிறாங்க. சொல்ல 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 என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. அப்பாவின் கருணை, அப்படி ஒரு மாபெரும் கருணை மிக்க மகான் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாய்நாதர் தான். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோமா? வணக்கம் அப்பா, என்னோட பேர் காயத்ரி, திருநெல்வேலியிலிருந்து. அப்பா, நான் போன வாரம் மார்ச் 5ஆம் தேதி சக்தி பீட யாத்திரை பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சு நான் யாத்திரைக்காக தயாராகிக்கிட்டு இருந்தேன். 3 ஸ்டேட்டுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா. இதில் என்ன அப்படின்னா 3 இடத்துக்குமே நான் ஃபேமிலி இல்லாமல் தனியாக ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ் மூலமாக நான் போக வேண்டியிருக்கிற சூழ்நிலை. அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எல்லாமே நம்பிக்கை இருந்தாலும் நமக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கும். நம்ம தனியாக பயணம் பண்ண போகிறோமே, அந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பாபா கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாபா, நீங்கள் எப்பயுமே என் கூட தான் இருக்கிறீங்க, இந்த யாத்திரையிலுமே என்னை உங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க பாபா அப்படின்னு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் வேண்டிக்கிட்டு ஒரு 2-3 நாளில் நம்ம கோபுரம் டிவி சேனல்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன மெசேஜ்னா, உன் பயணத்திற்கு நான் பொறுப்பு, எல்லா திசைகளிலும் உன் சூழ்ந்திருந்து உன்னை நான் பாதுகாப்பேன், நிம்மதியாக இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். இது ரிலேட்டடா இப்படி பாபா ஒன்று சொல்றாரு. எனக்கு பயங்கர நம்பிக்கை. நான் வாழ்க்கையில அவரை தவிர நம்ம வேற யாரையும் நம்ப முடியும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரி பாபா அப்படின்னு நான் கிளம்பி சென்னை ரீச் ஆகுறேன்ப்பா. ரீச் ஆகி நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கேன். சென்னையிலேருந்து தான் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. ஸோ நான் ப்ரீவியஸ் டே முந்தின நாளே வந்துட்டேன்.
வந்து நான் ரீச் ஆகியிருக்கேன். நான் ஆட்டோ விட்டு லக்கேஜை இறக்கி வச்சுட்டு அதிகாலை 5 மணி நான் திரும்பி அந்த ஹோட்டலை பார்க்குறேன். அந்த டோர்ல பெரிய பாபா, சொல்ல முடியாத அளவு பாபாவோட முகம் மட்டும் சிரிச்சுட்டே அவர் வந்து வெல்கம் பண்றாரு என்ன. அது அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு வரவேற்பு எனக்கு அவர் கொடுப்பாரு அப்படின்னு. அது ரிசப்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுன்னு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே நல்லா ஒரு அடிக்கு ஒரு பாபா வச்சு விளக்கேத்தி பூ வச்சு ஜம்முன்னு வச்சிருக்காங்க அவரை. அவ்வளவு சந்தோஷம். அவர் நல்லா காலெல்லாம் அவரை தொட்டு அவரை நான் வணங்கிட்டு நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸ்டே பண்ணிட்டு நாங்க மறுநாள் வந்து ஒரிசா கிளம்புறோம்ப்பா. சரி, அஸ்ஸாம் கிளம்புறோம். அஸ்ஸாம் கிளம்புறதுக்காக நாங்க வந்து ஏர்போர்ட் நாங்க போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் எங்க கூட வந்து ஒரு 12 பேர் டிராவல் பண்றாங்க. அதுல சிலர் வந்து பாபாவோட டிவோட்டிஸா இருக்கிறாங்க. அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க வந்து போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்காக மொபைல ஆன் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து பாபாவோட போட்டோ இருக்கு. என் கூட வந்த சில பேர் வந்து ஒவ்வொரு அடி நடை எடுத்து வைக்கிறதுக்கும் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. என்ன பாபா நீங்க வந்து என்னை வந்து எந்த யாத்திரை கூட்டிட்டு போறீங்க? நான் ஷிரடி வரேனா இல்ல நான் சக்தி பீடம் யாத்திரை வரேனான்னு எனக்கு தெரியலையே பாபான்னு நான் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம்ப்பா. ஏன்னா சில நேரம் நம்ம இந்த மாதிரி சந்தோஷத்தை கூட வெளிப்படுத்த முடியாது. அப்படி இவ என்ன ரொம்ப பாபா பாபாங்கிறா அப்படின்னு நம்மளையே சில நேரம் பேசிடுறாங்க. சரி, நம்ம சந்தோஷம் நம்ம மனசோட இருக்கட்டும்னு நான் அப்படியே அமைதியா நான் இருந்துட்டேன். வியாழக்கிழமை அன்னைக்கு நாங்க கிளம்புறோம்ப்பா. கிளம்பி நாங்க வந்து அஸ்ஸாம் ரீச் ஆகுறோம். அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க நாங்க வந்து ஒரு போட்ல தான் டிராவல் பண்ணி அங்க உள்ள பைரவர் கோயிலுக்கு பார்த்துட்டு தான் நம்ம வந்து காமாக்கிய சக்தி பீடம் போகணும். அப்படி நாங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ரொம்ப வயசான ஒரு மாமி என் கூட டிராவல் பண்ணாங்க. ரொம்ப நல்ல டைப்னா அவ்வளோ நல்ல டைப். என் கூட அவ்வளோ அப்படி அவங்க என்னோட பேத்தி மாதிரியே என்கிட்ட பேசிட்டு அவ்வளோ அன்பா பேசிட்டு வராங்க. நானும் அவங்கள மாமி மாமின்னு கூப்பிட்டுட்டு வரேன். நான் ஷிரடி போனேம்மா போன தடவை, இப்போ ஷிரடி போயிட்டு இங்க வாரேன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நானே கேட்கிறேன், ஷிரடி போனீங்களா? அங்க இருந்து ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு தாங்க அப்படின்னு நானே கேட்கிறேன். நான் பேக்ல செக் பண்றேம்மா, லக்கேஜ்ல இருக்கும், கட்டாயம் இருக்கும், நான் செக் பண்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அந்த டாபிக் அதோட விட்டுட்டாங்கப்பா. நாங்களும் அங்க போறோம், கோயில்களுக்கு போறோம், சுவாமி தரிசனம் பண்றோம், வாரோம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சடனா வந்து அவங்க பாக்கெட்ல ஒரு உதி பாக்கெட், அவங்க ஹேண்ட்பேக்ல ஒரு உதி பாக்கெட் இருந்திருக்கு. எடுத்து வியாழக்கிழமை எங்க போய் எனக்கு கிடைக்குது பாருங்க. அவங்க கையில எடுத்து இந்தாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உதி பாக்கெட் ஒண்ணு கொடுத்தாங்க. எனக்கு சந்தோஷம். இது வந்து என்ன சொல்றது, அளவில்லாத சந்தோஷம்ப்பா. எவ்வளோ விதமான பரிசுகள் கிடைச்சாலும் இதுக்கு ஈடு இணை ஒண்ணுமே இருக்காது. எனக்கு ஒரு உதி பாக்கெட் கொடுத்தாங்க. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமா அதை நான் வாங்கிக்கிட்டு நாங்க வந்து அடுத்தடுத்த கோயில்களுக்கு பிரயாணம் பண்றோம். நான் பாபாட்ட கேக்குறேன், இத கேட்க கூடாதுதான். பாபா நீங்க இங்க எங்க இங்க என் கூட தான் இருக்கீங்களா? உங்களை நான் பார்க்கணும் சொல்லக்கூடாது. அவர் நமக்குள்ளே தான் இருக்காரு. ஆனா நம்ம மனசு சில நேரம் அப்படி தோணும். அப்படி தோணும் போது நான் திரும்பி பார்த்த இடம் வந்து ஹனுமானோட கோவில். அவ்வளோ பெரிய ஹனுமான் மந்திர். நான் பாபா நீங்க என் கூட தான் இருக்கீங்கன்னு எனக்கு ஏதாவது ஒரு சைன் காட்டுங்க. நான் திரும்புறேன். அங்க வந்து ஹனுமான் மந்திர் இருந்தது. அது எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே அப்படியே அவரை அனுபவிச்சுக்கிட்டே தான் நான் அந்த யாத்திரையை நான் பண்ணிட்டே இருந்தேன்ப்பா. ஹோட்டலுக்குள்ள நாங்க செக்இன் பண்றோம். அங்க காமாக்கியால போய் அங்க பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்த ரூம் நம்பர் வந்து 405, கூட்டுனா 9. நான் அப்பயும் கூட வந்து அவங்ககிட்ட சொல்றேன், இவர் என்ன எப்பயுமே வந்து எனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு, நான் உன் கூட இருக்கேன்னு. இது சந்தோஷம். அவங்களும் சாய் டிவோட்டிங்கிறனால என் சந்தோஷத்தை அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. சோ அவங்க கிட்ட நான் வெளிப்படுத்துறேன் சந்தோஷத்தை. பாருங்களேன் பாபா வந்து என்னைய எப்படிலாம் வந்து பாத்துக்கிறாரு அப்படின்னு கண் கலங்கி போயிட்டேன் நானு. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சு நல்லபடியா யாத்திரைகள்லாம் நிறைவு பண்ணிட்டோம்ப்பா. இதுல என்ன தெரியுமா ஒரு விஷயம், நான் நம்மளோட கோபுரம் டிவியோட ஓம் சாய்ராம் புத்தகத்தையும் என்னோட நான் எடுத்துட்டு போயிருந்தேன். அதுல நான் ஸ்தவன மஞ்சரி ஒரு நாள் தவறாம எல்லா நாளும் ஃபிளைட் டிராவல்லையுமே நான் வந்து அதை வந்து நான் ஸ்தவன மஞ்சரி பாராயணம் பண்ணிட்டே இருந்தேன். 48 நாள் சங்கல்பம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 48 நாள் சங்கல்பம் இன்னும் நிறைவாகலை. அதனால ஒரு நாள் தவறாம எனக்கான நேரம் கொடுத்து பாபா வந்து எல்லா நாள்லயும் அந்த ஸ்தவன மஞ்சரியை பாராயணம் பண்ண வச்சாரு. நான் காமாக்கியா பயணம் போயிருந்தாலும் அம்பாள் வழிபாடு எந்த அளவுக்கு பண்றேனோ அதே அளவு நான் ஸ்தவன மஞ்சரியும் நான் பாராயணம் பண்ணிட்டே இருந்தேன். ஃபிளைட்லயும் உட்காந்து நான் படிச்சேன்.
அது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நல்லா ஒரு அமைதியான ஒரு இடம். நடு வானத்துல உட்காந்து ஸ்தவன மஞ்சரி படிக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம். நல்லா ஸ்தவன மஞ்சரி பாராயணம் பண்ணேன். ரொம்ப நல்லபடியா என்னைய கொண்டு வந்து சென்னை ஏர்போர்ட்ல பாபா இறக்கி விடுறாரு. பாபா இறக்கி விட்டுருக்காரு. நான் கிளம்புறேன். ஊருக்கு வர்றது, திருநெல்வேலி வர்றதுக்காக பஸ் ஸ்டாப் வாரேன். நான் அங்க வந்தப்போ எனக்கு மறந்துட்டேன் நானு. நம்ம போனோம், வந்தோம், அவ்வளவு ஹாப்பியா முடிஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் நான் நினைக்கவே இல்ல, பாபா என் கூட இருங்க. உண்மையாவே நான் எங்கேயாவது இருக்கீங்களா? நான் தேடவே இல்லப்பா. ஒரு லாரி வந்து எனக்கு முன்னாடி நிக்குது. அந்த லாரிய சடனா நான் திரும்பி பார்த்தா அதுல ஒரு பாபா போட்டோ. நான் அப்பதான் நினைக்கிறேன், நம்ம புத்தி பாரேன், ஒரு இடத்துக்கு போற வரைக்கும் பாபா பாபான்னோம். நல்லபடியா போயிட்டு வரவும் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். இல்ல அப்பயும் நான் அவரை நினைக்கணும், நீ எனக்கு டக்குன்னு அந்த மைண்ட்ல வரவே இல்ல. ஆனா அவரு என்னை பத்திரமா வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அந்த லாரியில ஒரு போட்டோவா வந்து நின்னாரு. அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாவும் ஆயிருச்சு. ஐயோ, நம்ம நல்லபடியா போகும்போது பாபா பாபான்னோம். சென்னை வந்து இறங்கி இங்க நின்னதுக்கு அப்புறம் அவரை நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு நான் நிமிர்ந்து பார்த்தா அந்த லாரியில ஒரு பாபா போட்டோ. எல்லா இடத்துலயும் அவர் வந்து என் கூட இருந்து, கூட வந்தவங்கள சிலர் பேர் வந்து சாய் பக்தர்களா பாபாவையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாபா பாபா பாபான்னு. இந்த மாதிரியான ஒரு பயணம் வந்து அவருக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து, என்னோட பயணத்திற்கு எல்லா திசைகளிலும் அவர் சூழ்ந்திருந்தார்னு ஒரு வாக்கு கொடுத்தார்ல, அது சத்திய வாக்கா இருந்ததுப்பா. ரொம்ப நன்றி உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது. ஏன்னா கோபுரம் டிவி மூலமா தான் இந்த மெசேஜ் எனக்கு கிடைக்குது. உங்களோட ஓம் சாய்ராம் புத்தகத்துல இருக்க ஸ்தவன மஞ்சரி நான் பாராயணம் பண்றேன். உங்களோட பொன்மொழிகள்ல வர பாபாவோட பொன்மொழிகள் வந்து எனக்கு எத்தனையோ நாள் வந்து அவர் பதில் கொடுத்திருக்காரு. அவரே வந்து சில எபிசோடு வந்து பாப்பப் ஆகும், பொன்மொழிகள் திருப்பி திருப்பி வரும். அப்புறம் அதை கேட்கும்போது அதுக்கான பதில் எனக்கு கொடுப்பாரு. அப்போ அவரு எப்பேற்பட்ட ஒருத்தரா இருந்தா, கோபுரம் டிவி வந்து ஒரு மீடியேட்டரா வச்சு எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பதில் கொடுத்துட்டு இருக்காரு. அவரை மாதிரி ஒருத்தர் அவர்தான் இனி நமக்கு எல்லாமே இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது. எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்கல்ல. அதுதான் சாய்நாதர். அப்பா கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே கலங்க வேண்டாம். அவர் தான் சொல்கிறாரு, எல்லா திசைகளிலும் நான் உன்னை பாதுகாத்து நின்று கொண்டிருக்கிறேன் இல்லையா? சத்தியமான உண்மை. அது சகோதரன் அற்புதத்தின் மூலம் நம்ம எல்லாருக்கும் பிரமாதமாக புரிய வச்சுருக்காரு. இன்றைக்கி 4 அற்புதங்கள் கொடுத்தார் சாய்நாதர். ரேகா சகோதரியோட சேர்த்து 5 அற்புதம் இன்றைக்கி நமக்கு. ஜாக்பாட்டு தான் இன்றைக்கி. அமர்க்களப்படுத்திட்டார். அதுவும் அந்த இன்றைக்கி டைட்டில் கொடுத்தாரு பாருங்கள், சத்திய வாக்கு. நான் சத்திய வாக்குங்க, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டதுன்ட்டார். அதனால் கவலையப்பட வேண்டாம். நம்ம சொன்னால் கேட்டுரும். அப்பாவுக்கு நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அதோட நிப்பாட்டில் நானே நேரில் வந்து முடித்து வைப்பேன்கிறார். எப்படி சகோதரிகளுக்கு எவ்வளோ பிரமாதப்படுத்தினார் இல்லையா? நமக்கு எப்படி உதாரணம் அனுப்பிச்சு வைக்கிறார் பாருங்கள். அமக்களமாக நானே நேரில் வந்து எந்த ஃபார்மில் வருவேங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அமக்களமாக வருவேன், உனக்கு முடிச்சு வைப்பேன், நீ கலங்காதே அப்படிங்கிறாரு. ஒரு சகோதரிக்கும் பிரமாதமான அற்புதங்கள். குழந்தை இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கானே, கொஞ்சம் ஹைப்பர்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, என்னை தப்பாக பேசுகிறார்களேன்னா, நீ கவலைப்படாத, உனக்கு பாராட்டு வரும்படி நான் செய்கிறேன். அமர்க்களப்படுத்திட்டார். மகனை அற்புதமாக பாஸ் செய்ய வைத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். அடுத்து ரமா சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதங்க. அப்பா, நான் உங்கள் பத்திரிகையை உங்கள் பாதங்களில் வைக்க வேண்டும். நீ வைக்கிறது என்ன, நான் தான் வச்சுப்பேன், பத்திரிகையை நானே வச்சுக்கிறேன், திருமணத்தையும் நடத்தி தருகிறேன், கவலைப்படாதுன்னு பிரமாதப்படுத்திட்டார். அடுத்து வித்யா சகோதரியின் மகளுக்கு லைசன்ஸை பெற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அடுத்து ரேகா சகோதரிக்கு வந்து சுந்தரகாண்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். இன்றைக்கி ரேகா சகோதரிக்கு மட்டும் இல்லை, இதன் மூலமாக இன்னும் எத்தனை பேருக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுன்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் மனவேதனையில் இருக்கிறீர்களோ, மனச்சஞ்சலத்தில் இருக்கிறீர்களோ, சுந்தரகாண்டத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்பாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து காயத்ரி சகோதரின் அற்புதம் வந்து எல்லா திசைகளிலும் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சாய்நாதருக்கு நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான், பிரமாதப்படுத்திட்டார் சாய்நாதர். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன், பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷிரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.